மெர்சல் சர்க்கார் என தனது திரைப்படங்களில் மட்டும் அரசியல் பேசி வந்த விஜய் 2024 பிப்ரவரி 2ஆம் தேதி தமிழக வெற்றிக் கழகம் என்ற பெயரோடு தனது புதிய கட்சியை அதிகாரப்பூர்வமாக அறிவித்தது தமிழக அரசியல் களத்தில் மிகப்பெரிய திருப்பமாக அமைந்தது. கட்சி தொடங்கிய அந்த ஆண்டு நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் விஜய் போட்டியிடுவார் என்று தொண்டர்கள் ஆவலோடு காத்திருந்தனர். ஆனால் எந்த கட்சிக்கும் ஆதரவில்லை, எமது இலக்கு 2026 சட்டமன்ற தேர்தல் மட்டுமே என்ற அவரது அறிவிப்பு களத்தில் பணியாற்ற துடித்த தாவேகா தொண்டர்களுக்கு சற்று ஏமாற்றத்தையே அளித்தது. தேர்தல் களத்தை சந்திக்க விஜய் அஞ்சுகிறார் என்று அப்போது எதிர்க்கட்சிகளால் விஜய் விமர்சிக்கப்பட்டார். விமர்சனங்களுக்கு மத்தியில் விஜய் தனது கொள்கை தலைவர்களை அறிவித்து அனைவரையும் ஆச்சரியப்படுத்தினார். திராவிட கட்சிகள் இதுவரை முன்னிறுத்தாத வேலு நாச்சியார், அஞ்சலையம்மாள் போன்றவர்களை தனது கொள்கை தலைவர்களாக அறிவித்தது அவரை மற்ற கட்சிகளிடமிருந்து வேறுபடுத்தி காட்டியது. கல்வி சேவையாக ஜூன் 2024 10 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு தொகுதி வாரியாக நேரில் சென்று விருதுகளையும் ஊக்கத்தொகையும் வழங்கியது மக்களிடையே விஜய்க்கு பெரும் வரவேற்பை பெற்று தந்தது. பரந்தூர் விமான நிலைய திட்டத்தில் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்காக குரல் கொடுத்த விஜய் ஒரு களப்போராளியாக பார்க்கப்பட்டார். ஆனால் அதன் பிறகு அவர் பெரிய அளவில் கள போராட்டங்களில் ஈடுபடாதது விவாதங்களை எழுப்பியது. 2024 அக்டோபரில் விக்கிரவாண்டியில் நடந்த பிரம்மாண்டமான மாநாடு அவருக்கு இருக்கும் வாக்கு செல்வாக்கை நிரூபித்தது. திராவிடம், தமிழ் தேசியம் இரண்டும் எனது கண்கள் என்றும் ஆட்சி அதிகாரத்தில் கூட்டணி கட்சிகளுக்கு பங்கீடு என்றும் அவர் பேசியது அரசியல் வட்டாரத்தில் புதிய அதிர்வுகளை உண்டாக்கியது. விஜய் தனது மக்கள் சந்திப்புகளை வாரந்தோறும் சனிக்கிழமைகள் மட்டும் மேற்கொண்டதால் எதிர்க்கட்சிகளால் வீக்கெண்ட் நாயகன் என்று கிண்டல் செய்யப்பட்டார். அறிக்கைகள் மட்டும் விடுகிறார், மேடையில் பேப்பர் பார்த்து படிக்கிறார் என பல விமர்சனங்கள் எழுந்தது. ஜனநாயகன் பிரச்சனைக்கு அனைவரும் குரல் கொடுக்கும் போது விஜய் மட்டும் மௌனத்தை காத்தார். அப்போது கூட ரசிகர்களின் ஆதரவு அவருக்கு குறையவில்லை. விஜயின் அரசியல் பயணத்தில் மிகப்பெரிய பின்னடைவாக கருதப்பட்டது கரூர் சம்பவம். 41 பேர் பலியான அந்த துயர சம்பவத்தில் விஜய் நேரில் செல்ல தாமதம் செய்தது விமர்சனங்களுக்கு உள்ளானது. ஆளுங்கட்சி தரப்பில் இது விஜயின் அலட்சியத்தால் நடந்த தவறு என்று கூறப்பட்டது. தாவேகா இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்ற கோரிக்கை வைக்கவே இந்த வழக்கு சிபிஐ விசாரணைக்கு மாற்றப்பட்டது. ஒரு மாதத்திற்கு பிறகு அவர் வெளியிட்ட காணொளி மற்றும் பாதிக்கப்பட்டோரை தனது இடத்திற்கே வரவழைத்து சந்தித்தது பொதுமக்களிடையே கடும் எதிர்ப்பை கிளப்பியது. கரூர் சம்பவம் நடந்த இக்கட்டான நேரத்தில் விஜய்க்கு முதலாக ஆதரவு கரம் நீட்டியவர் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தான். சீமானோடு விஜய் சேர்ந்து பேசியதாகவும் அவருடன் களத்தினுள் இறங்குவார் என்றெல்லாம் செய்திகள் வரத் தொடங்கின. ஆனால் சீமான் தொடர்ந்து விஜய் விமர்சித்தே வந்தார். தேர்தல் நெருங்கவே காங்கிரஸ் விஜய் கூட்டணியை பற்றியும் செய்திகள் பரவின. கேரளாவிலும் புதுச்சேரியிலும் விஜயின் செல்வாக்கை பயன்படுத்த காங்கிரஸ் விரும்பினாலும் ப. சிதம்பரம் போன்ற அக்கட்சியின் மூத்த தலைவர்கள் தாவேகாவின் உட்கட்டமைப்பு குறித்து சந்தேகத்தை கிளப்பினர். பின்பு காங்கிரஸ் திமுக பக்கமே சாய்ந்தது. கரூர் விவகாரத்தில் சிபிஐ மூலம் அழுத்தம் கொடுத்து விஜயை பாஜக தலைமையிலான என்டிஏ கூட்டணிக்குள் கொண்டு வர முயற்சி நடப்பதாக பேசப்பட்டது. கொள்கை எதிரி என்றவரோடு விஜய் செல்லப் போகிறாரா என்றெல்லாம் செய்திகள் தீயாய் பரவின. இதனை தாவேகா தரப்பும் எடப்பாடி பழனிசாமியும் மறுத்தனர். கட்சியின் 120 மாவட்ட செயலாளர்களில் 98 பேர் கூட்டணிக்கு செல்ல சம்மதம் தெரிவித்தும் எந்த ஒரு முடிவும் எட்டப்படவில்லை. ஒரு காலத்தில் விஜயை வரவேற்ற எடப்பாடி பழனிசாமி தற்போது அதிமுகவில் விஜயின் ஆதிக்கம் வந்துவிடுமோ என்ற அச்சத்தில் பின்வாங்குவதாக அரசியல் விமர்சகர்கள் கருத்து தெரிவிக்கின்றனர். அவர் கூட்டணியில் வருவார், இவர் வருவார், பெரிய கட்சிகள் எல்லாம் வரப்போவதாக கூறி வந்தும் பின்பு ஒன்றுமில்லாத செய்தியாகி போனதுதான் தாவேகாவிற்கு மிச்சம். இறுதியாக பாண்டிச்சேரியிலும் கூட அதே நிலைதான் தொடர்கிறது. தற்போது உள்ள சூழலில் விஜயகாந்த் பாணியில் எதிர்க்கட்சி தலைவராக உருவெடுப்பாரா அல்லது பவன் கல்யாண் பார்முலாவை பின்பற்றி ஒரு பெரிய கூட்டணியில் இணைவாரா? தனது வாக்கு சதவீதத்தை இந்த 2026 தேர்தலில் அவர் எப்படி நிலைநிறுத்தப் போகிறார் என்று பல எதிர்பார்ப்புகள் தமிழக மக்களிடையே உள்ளது. பாஜக கூட்டணி இல்லை என்று விஜய் எடுத்த இந்த முடிவு சிறுபான்மையினர் ஓட்டை முழுவதுமாக தன் பக்கம் ஈர்க்க என்று சொல்லப்படுகிறது. அவர் ஒரு மேடையில் சொல்வதைப் போல குறி வைத்தால் தவறமாட்டேன், தவறுமானால் குறியே வைக்க மாட்டேன் என்று கூறினார். அவரின் குறி சரியா தவறா என தேர்தல் முடிவுக்கு பின்பே தெரிய வரும்.